ஒதுக்கப்படவில்லை. நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரி நீங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள். இன்னும் வேட்பு மனுக்கள் இன்றைக்கு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது, பரிசீலனை இருக்கிறது, இன்னும் இறுதிப்பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. அதற்குள்ளாக நீங்கள் நீதிமன்றத்தை நாடியது ஏன்? அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் அவரவர்கள் ஃப்ரீ சிம்பல் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீ சிம்பல்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும். அதுதான் தேர்தலினுடைய விதிமுறை. தேர்தல் சுயமாக சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்பட்டு இதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இருக்கிற விதிமுறை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு போன முறையும் நாங்கள் 4 அதாவது 6 தொகுதியிலையும் சட்டப்பேரவையில் பானை சின்னத்தில் தான் நாங்கள் தேர்தல் நின்றோம். 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு தொகுதியில் நின்று பானை சின்னத்தில் வெற்றி பெற்றாரு. அதே போல உள்ளாட்சி அமைப்புகள்ல கூட பாருங்க, அதே மாதிரி பல இடங்கள்ல நம்ம நின்றுக்கிறோம். பானை சின்னத்துல நின்றுருக்கோம், தென்னை சின்னத்துல நின்றுருக்கோம், அந்த மாதிரி நின்றுக்கிறோம். இதுல தேர்தல் விதிமுறையின் அடிப்படையிலே ரெண்டு இடங்கள்ல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை அப்படிங்கிறது அவங்க சொன்னது அடிப்படையில தான் நம்ம இதை சொல்றோம். ஆனா இன்னமும் தேர்தல் இப்ப 30ஆம் தேதியோட முடியுது. வேட்புமனு தாக்கல்கள் முடிஞ்சு இன்னைக்கோட 27 முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கே ஒதுக்கணும். ஆனா ஒதுக்காததுனாலதான் நம்ம இந்த முடிவு அதை எடுத்திருக்கிறோம். கட்டாயம் நாங்க கேட்கிற சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இது தேர்தல் விதிமுறையை உட்பட்டு தான் நம்ம இந்த கோரிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறோம் என்று சொல்றீங்க. ஆனால் இதற்கு முன்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கேட்டவுடன் அவர்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி விட்டார்கள், அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள். விசிக இல்லை மதிமுக அல்லது நாம் தமிழர் கட்சி போன்றவற்றிற்கு சின்னம் ஒதுக்கப்படாதது, தாமதிக்கப்படுவது வேறு ஏதேனும் காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, நீங்க கேட்ட போதே அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி. அதே போல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவோட கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளை அமைப்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறோம் என்கின்ற ஐயம் தான் நாங்க தொடர்ச்சியா ஐயத்தை எழுப்பிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையரை நியமிப்பது, தேர்தல் ஆணையர் இப்ப சமீபத்தில் அருண் கோயல்ங்கிற ஒரு தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணாரு. தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு பிரதமரே அந்த இடத்துல ஒரு அமைச்சரை போட்டு அதை செயல்படுத்துற ஒரு மிக அவலமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய அமைப்புகளை பூரா அவங்க கைப்பற்றுறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவநம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க ஒவ்வொன்றா செய்யறாங்க. தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றுறாங்க, அமலாக்கத்துறையை கைப்பற்றுறாங்க, சிபிஐயை கைப்பற்றுறாங்க, நீதிமன்றத்தை கைப்பற்றுறாங்க. எல்லாத்தையுமே அவங்க அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனநாயக அமைப்புகளையும் அவங்க சீர்குலைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். அப்ப அந்த நீதிமன்றத்தை நாடுவதன் மூலமாக அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியுங்கிற அடிப்படையில எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக அடிப்படையில இந்த சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சொல்றோம். பாஜகவுக்கு அணுக்கமா இணக்கமா அவங்க கூட்டணி இருக்கிறவங்களுக்கும் உடனே ஒதுக்குறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். நன்றி சார், இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.